இந்த கிறிஸ்மஸ் நாட்களை கொண்டாடும் இவ்வேளையிலே நாம் அறிந்து கொள்ளும் ஒரு முக்கியமான காரியம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சர்வ வல்லமுள்ள இறைவன் அன்பினால் நிரம்பி இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8 அதை வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தில் வேதம் கூறுகிறது, இந்த அன்பு கடவுளிடமிருந்து மனிதர்களுக்கு வெளிப்படுகிறது. 1 யோவான் 3:16 படி இந்த அன்பை ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கும்படியாக இயேசு இவ்வுலகத்திலே மனிதனாக இறங்கி வந்தார். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நம்மை வாழ வைக்கும்படியாக அன்பை நமக்கு வழங்கும்படியாகவும் அதை ருசிக்கும்படியாகவும் அன்பின் ரூபியாக நமக்காக இறங்கி வந்தார். ஆம் பிரியமானவர்களே, 1 யோவான் 4:9 படி இந்த பூமியிலே நம்மை வாழ வைக்க, அன்பினால் நம்மை நிரப்பி நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழும்படியாக செய்ய அன்பு நமக்காக இயேசுவின் திரு உருவிலே வெளிப்பட்டது. ஆகவே இந்த உலகத்திலே நமக்கு நம்பிக்கை உண்டு. இந்த உலகம் எப்படிப்பட்டது? இச்சை, பேராசை, சுய ஆசை, அழிவை கொண்டு வரும் இருதயம்தான் இந்த உலகத்திலே இருக்கிறது. ராம்கேஷ் என்ற ஒரு வாலிபன் 32 வயது சிவில் சர்வீஸ் வேலைக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனால் அவரோடு தொடர்பு கொண்ட 21 வயது குற்றவியல் மாணவி ஒருத்தியோடு உறவு கொள்கையில் அவளுடைய அந்தரங்க படங்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டார். அதை அழித்துவிடு என்று அந்த பெண் எவ்வளவோ கெஞ்சினாள். ஆனால் அவன் அழிக்கவே இல்லை. கடைசியில் அவளுக்கு பயம் பிடித்தது. இந்த மனிதன் அந்த படங்களை எல்லாம் இன்டர்நெட்டில் போட்டு விடுவான் என்று திகில் அடைந்து அவளுடைய முன்னாள் காதலன், அவனுடைய நண்பன் 2 பேரையும் சேர்த்து வைத்துக்கொண்டு இந்த 32 வயது ராம்கேஷை எரித்து போட்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் உலகம். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம். நியூஸிலே வந்த ஒரு காரியம், ஒரு அனஸ்தீசியா டாக்டர், இளம் வாலிபன், அழகிய மனைவி, 2 பேரும் வாலிப பருவத்தில் இருக்கிறார்கள். அவளும் ஒரு டாக்டர், டெர்மட்டாலஜிஸ்ட். இந்த மனிதன் டிஜிட்டல் மீன்ஸ் மூலமாக சந்தித்த ஒரு தவறான உறவு கொண்ட பெண்ணிடம் ஒரு செய்தி அனுப்பினான். உனக்காக இன்று என் மனைவியை கொன்றுவிட்டேன். அவளுக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டான். யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் இந்த செய்தி எப்படியோ வெளியே வந்தது. அவனை பிடித்தார்கள். அந்தோ அவன் வாழ்வு எப்படி முடிந்தது பாருங்கள். இதுதான் உலகம், இதுதான் உலகம். இந்த உலகத்தில் அன்பை காணாத இந்த உலகத்திலே, அன்பை ருசிக்க முடியாத இந்த உலகத்திலே தூய அன்பை கொண்டு வரும்படி எல்லாம் வல்ல இறைவன் அன்பின் ரூபியாக மனித அவதாரம் எடுத்து இயேசு என்ற பெயரிலே நமக்காக வந்தார். கிறிஸ்மஸ் நாளன்று வந்தார். ஆம் பிரியமானவர்களே, அவர் நிமித்தம் இந்த உலகத்திலே அன்பை ருசிக்க வழி பிறந்திருக்கிறது. உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இயேசுவின் நிமித்தம் நம்பிக்கை உண்டு. இந்த அன்பு என்ன செய்கிறது? இவ்விதமான கொடூர பாவங்களிலிருந்து, இந்த பாவ உணர்விலிருந்து, அந்த பாவம் கொண்டு வரும் சாபங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக நமக்கு பலனை, வழியை உண்டு பண்ணுகிறது. 1 யோவான் 4:10 வாசித்து பாருங்கள். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினார். இயேசுவாக இந்த உலகத்திலே தெய்வம் வெளிப்பட்டார்.
இதுதான் அன்பு, இதுதான் அன்பு, இதுதான் அன்பு என்று வேத வசனம் சொல்லுகிறது. ரோமர் 6:23 வேதம் கூறுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் ஆண்டவன் அவருடைய அன்பை நமக்கு வழங்கி நம் பாவத்தை மன்னித்து செத்து போகாதபடி, ஆவியிலும் செத்து போகாதபடி, குடும்பத்தில் செத்து போகாதபடி, உலக வாழ்வில் செத்து போகாதபடிக்கு, இன்னும் உலகத்திலிருந்தே போய்விடும் மரணத்திற்கு ஆளாகாதபடிக்கு நம்மை காப்பதற்காக தமது அன்பை கொட்டி நம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு வழியை உண்டு பண்ண அன்பாக இயேசு என்ற தெய்வம் வந்திருக்கிறார். அவர் என்ன செய்தார்? ஏசாயா 53:5 வேதம் கூறுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவருக்கு வந்தது. அவர் தூய இரத்தம் கொண்டவர், மனித உறவிலே பிறவாதவர், ஒரு கன்னியின் கர்ப்பத்திலே இறைவனுடைய வித்து இறங்கி அவரை உருவாக்கிற்று. தெய்வமாகி அவர் மனித கோலம் எடுத்து தூய இரத்தத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார். எதற்காக? தம்மையே பலியாக, மாசற்றவராக, பாவமறியாதவராக தம்மையே பலியாக சிலுவையில் நமக்காக ஒப்புக் கொடுத்தார். அவருடைய இரத்தம் சிந்தப்படுவதற்காக. அவருடைய சரீரத்தை ஆணிகளினால் கடாவினார்கள், இரத்தம் சிந்தப்பட்டது. தூய இரத்தம், இறைவனுடைய இரத்தம், அன்பின் இரத்தம், தியாக இரத்தம். ஏனென்றால் வேதம் கூறுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. எபிரேயர் 9:22 படி. ஆகவே மாடுகளின் இரத்தம் அல்ல, புறாக்களின் இரத்தம் அல்ல, மனுஷரின் இரத்தம் அல்ல, தூய தெய்வத்தின் இரத்தம் நம் பாவங்களை நீக்கும்படியாக சிந்தப்படுவதற்காக தெய்வமாகிய இயேசு தம்மையே பலியாக அன்பு நிமித்தம் நமக்காக தம்மை ஒப்புக் கொடுத்தார். அவர் சிலுவையிலே, ஆண்டவனே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இந்த மனுக்குலத்தின் பாவத்தை மன்னியும் 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 என்று கூக்குரலிட்டு தம் இரத்தத்தை சிந்தினார். இன்றும் கூட பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஆகவே இன்று நாம் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என்னை மன்னியும், என் பாவத்தை மன்னியும், பிசாசின் ஆவியோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னியும், பாவ இச்சைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னியும், தவறான உறவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை மன்னியும், துரோகச் செயல்களை செய்துவிட்டேன், தவறான சிந்தனைகளை என்னுடைய மனதிலே ஏற்றுவிட்டேன், என்னை மன்னியும் 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 இயேசுப்பா, தெய்வமே மன்னியும், எனக்கு அன்பு காட்டும் என்று நீங்கள் கதறும் பொழுது உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னித்து சகல அநீதிகளையும் நீக்கி உங்களை புது சிருஷ்டியாக மாற்றும்படி இயேசு தம்முடைய அன்பின் இரத்தத்தினால் உங்களை கழுவுகிறார், என்னை கழுவுகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதம் 1 யோவான் 1:7-9 கூறுகிறது. இன்றும் உங்களையும் ஆண்டவன் சுத்திகரிப்பார். அன்பு உங்களை கழுவும், இயேசுவாகிய அன்பு உங்களை கழுவும், உங்கள் குடும்பத்தை கழுவும், நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் கழுவும், இந்த உலகத்தையும் கழுவும். இந்த உலகத்தின் கண்கள் திறக்கப்படுவதாக. அன்பு நம்மை சுத்திகரிக்க, இயேசுவின் பிள்ளைகளாக, தெய்வத்தின் பிள்ளைகளாக, அன்பின் பிள்ளைகளாக மாற்ற நமக்காக இயேசுவின் உருவிலே வந்தது. அவரோடு ஒப்புரவாவோம், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுவோம். டெய்சி என்ற ஒரு சகோதரி மல்லிகைப்பூ விற்று கொண்டிருந்தார்கள். என் பேர் டெய்சி, நான் ஒரு பூ வியாபாரி, திண்டுக்கல்ல பஸ் ஸ்டாண்ட்ல பூ வியாபாரம் தான் பண்றேன். ஆனால் அந்த கொஞ்ச பணத்திலும் கூட இயேசு அழைக்கிறார், ஜெபகோபுரத்தின் தேவைகளை சந்திக்கும்படி, மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக 10 ஒரு பாகத்தை காணிக்கையாக அனுப்புவார்கள்.
100 ரூபாய் சம்பாதிச்சாலும் 10 ரூபாய் எடுத்து கர்த்தருக்குன்னு ஒதுக்கி ஆண்டவருக்கு கொடுக்கறது என்னோட பழக்கம். கணவரோ பயங்கர குடிகாரர். வீட்டிலே வேதனையும் அமளியும் ஏற்படுத்துவார். இவர்களுக்கு அவரால் சந்தோஷமே இல்லை. அப்பொழுது கொடைக்கானலில் இயேசு அழைக்கிறார், கூட்டம் நடைபெறுகிறது என்று கேள்விப்பட்டு கணவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கணவர் அவர்களை உள்ளே அனுப்பிவிட்டு அவர் வெளியே நின்று கொண்டார். அந்த கூட்டத்திலே அவர்கள் கதறி அழுது கொண்டிருந்தார்கள். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சற்றும் அறியாமல் என்னுடைய தந்தை பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஜெப வேளையிலே, ஆண்டவரே, இங்கு அழுது கொண்டிருக்கும் டெய்சி என்ற சகோதரியின் கண்ணீரை பாரும், அவருடைய கணவரை மாற்றும் என்று மேடையில் இருந்து அவள் பெயரை சொல்லி தீர்க்க தரிசனமாக ஜெபம் பண்ணினார். அன்பு மகள் டெய்சி, இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். நாட்கள் வரும் அன்று நீ ஆண்டவருடைய சேவையை செய்வாய். ஹல்லேலூயா. இந்த சகோதரி ஓடி வந்து, நான் தான் அந்த டெய்சி என்று சாட்சி கொடுத்தார்கள். இன்னைக்கு என்னை பேர் சொல்லி அழைச்சு உங்களை ஆண்டவர் பெரிய ஆண்டவர் பயன்படுத்த போறாருன்னு சொன்னாரு. அந்த நேரத்தில் கணவர் எங்கே என்று கேட்டேன். கணவர் எங்கேயோ வெளியே இருக்கிறார் என்றார்கள். நாம் மேடையிலே இருந்து மைக்கின் மூலமாக, இவர்கள் கணவர் மேடைக்கு உடனே வாருங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம் என்று சொன்னோம். அவர் வரமாட்டார் என்று சொல்லி அழுதார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அவர் வந்தார். ஆனால் அந்த நேரத்திலே, அந்த அன்பின் அணைப்பிலே அவருடைய உள்ளம் உருகியது. இயேசுவின் பிரசன்னம் அவர்களை நிரப்பியது. அன்பின் ஆவி இறங்கியது. குடி அன்றோடு ஒளிந்தது. 28 வருட குடி ஒளிந்தது. புது மனுஷனாக மாறினார். இயேசுவின் பிள்ளையாக, பரிசுத்த பிள்ளையாக மாறினார். ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்தார். வீட்டை ஆண்டவர் கட்டி கொடுத்தார். தொடர்ந்து இயேசு அழைக்கிறார் சேவையை இன்று வரைக்கும் தாங்கி வருகிறார்கள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்! உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பின் வல்லமை. அன்பு சகலத்தையும் தாங்கும். நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்திருக்கிறார். என்று அது நிமித்தம், இயேசுவின் நிமித்தம் நமக்கு விடுதலை உண்டு. அதே போல அன்பு நம்மை பிசாசின் ஒடுக்கத்தில் இருந்து, நோய்களின் உபாதைகளில் இருந்து விடுவிக்கிறது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு இந்த உலகத்தில் அன்பாக வெளிப்பட்ட பொழுது ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுகமாக்கினார். 36ஆம் வசனத்திலே, அவர்கள் ஒவ்வொருவரும் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போயிருப்பதை, சிதறடிக்கப்பட்டிருப்பதை, நம்பிக்கை இல்லாமல் இருப்பதை கண்டு இயேசு அவர்கள் மீது மனது உருகினார். மார்க் 1:41 குஷ்டரோகியாய் இருந்த ஒரு மனிதனை மனது உருகி தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி அவனை உடனே சுகமாக்கினார். அவன் வீட்டு மக்களோடு சேர்ந்து சுகமாய் வாழும்படி செய்தார். அன்பு லூக்கா 7:13 பிள்ளை செத்துப்போன நிலைமையிலே அவனை அடக்கம் பண்ண போய்கொண்டிருக்கும் ஒரு விதவை அவர் பார்த்தார். அவர் மனது உருகினார். அவள் அழுகிறதை பார்த்து மனது உருகினார். அழாதேம்மா என்று சொல்லி அந்த செத்துப்போன மனிதனுடைய பாடையை தொட்டார். அவன் உடனே எழுந்தான், உயிரோடு எழுந்தான். மனது உருக்கம், அன்பு. குருடராயிருந்த இருவர் இயேசுவை நோக்கி மத்தேயு 20:34 தயவு செய்து இயேசுவை எங்களுக்கு இறங்கும் என்று அழுதார்கள். அவளை அழைத்து தம் கரங்களை அவள் கண்களில் வைத்து சுகமாக்கினார். கண்கள் திறந்தது. ஆம், அன்பு நம்மை சுகமாக்குகிறது. பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கிறது. அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலை செய்கிறவராயும் எங்கும் சுற்றித் திரிந்தார். ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைத்தார். உங்களையும் ஆண்டவர் சுகமாக்குவார். அவர் அன்பின் நிமித்தம் சுகம் அடைவீர்கள். லூக்கா 5:20 பாவத்தின் நிமித்தம் நடக்க முடியாமல், கை செயல்பட முடியாமல் அப்படியே படுத்து கிடந்த ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொன்னார். அவனை எழுந்து நடக்க சொன்னார். அவன்
எழுந்து நடந்தான், வீட்டிற்கு சந்தோஷமாக போனான். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கும் அப்படி ஆண்டவர் செய்வார், உங்களையும் விடுவிப்பார். இந்த அன்பு வெளிப்பட்டு இருக்கிறது உங்களுக்காக, உங்களை சுகமாக்க. நபாம் அனியா என்ற ஒரு சகோதரி அக்டோபர் 18, 2023 ஏலக்காய் தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு பூச்சி அவர்களை கடித்தது. பயங்கர ஜுரம். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றார்கள். அவர்களை பார்த்து வைத்தியர்கள் சொன்னார்கள், பயங்கர விஷம் இறங்கிவிட்டது, உங்கள் கால் முழுவதும் இறங்கிவிட்டது, காலை வெட்ட வேண்டும் என்றார்கள். இந்த சகோதரியோ வெட்டக்கூடாது என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் இயேசு அழைக்கிறார். கூட்டம் நடத்தும்படியாக நானும் என் மனைவியும் அருணாச்சல் பிரதேசுக்கு போயிருந்தோம். அக்டோபர் 29 அவர்களை 4 பேர் தூக்கி கொண்டு அந்த கூட்டத்திற்கு வந்தார்கள். மேடை அருகிலே வைத்திருந்திருக்கிறார்கள். எனக்கு தெரியாது, ஒரு கால் செயல்படாமல் இருந்தது. அந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் மேடையில் இருந்த அந்த ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே அவர்களுக்காக ஜெபம் செய்யும் பொழுது எனக்கு சொன்னார், இன்று அவர்களை சுகமாக்குவேன், உறுப்புகளை திரும்ப தருவேன், அவைகளை செயல்பட வைப்பேன் என்றார். அதற்காக ஜெபம் பண்ணு என்று எனக்கு சொன்னார். ஜெபம் பண்ணினேன். Now the Holy Spirit is coming upon everybody. और अब पवित्र आत्मा हर एक पर आ रहा है. In the name of Jesus, यीशु मसीह के नाम let the organs come back to life. और इनके शरीर के अंग जीवित हो Come जाएं. back to life. जीवन को पालें. Legs come back to life. और पैरों में जीवन आए. Be healed in Jesus' name. यीशु मसीह के नाम में चंगे हो जाएं. ஜெபம் பண்ணினவுடன் இந்த சகோதரி மீது யாரோ ஒருவர் வந்து ஐஸ் கட்டி வைப்பது போல உணர்ந்தார்கள். யாரும் வைக்கவில்லை, அவர்கள் அப்படி உணர்ந்தார்கள். ஐஸ் இறங்குவதை போல உணர்ந்தார்கள். கால் நடுங்க ஆரம்பித்தது. திடீரென்று எழுந்து நடந்தார்கள். நன்றாக ஓட ஆரம்பித்தார்கள். 100% ஹீல்ட், முழுவதுமாக சுகமடைந்தார்கள். மேடைக்கு ஓடி வந்து சாட்சி கொடுத்தார்கள். அவர் சொன்னார்கள், 4 பேர் என்னை தூக்கி கொண்டு வந்தார்கள், இப்பொழுது நான் சந்தோஷமாக நடந்து போகிறேன், ஓடிக்கொண்டு வீட்டிற்கு போகிறேன் என்றார்கள். 2 வருஷம் ஆகிவிட்டது, இன்றும் சுகமாயிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, அன்பு உங்களை சுகமாக்கும். அதே போல அன்பை கொடுக்க ஆண்டவர் அன்பின் ஆவியை நமக்குள் வைக்கிறார். 1 யோவான் 4:15 படி, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கிறார். அன்பில் நாம் இந்த உலகத்திலே நிலைத்திருக்கிறோம். 1 யோவான் 4:16 படி, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் அன்பில், தேவனுடைய அன்பில், இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு அருள் புரிகிறார். இதற்கு தான் ரோமர் 5:5 கூறுகிறது, பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் ஆண்டவர் ஊற்றுகிறார். அவர் பரிசுத்த ஆவியானவர், இயேசுவின் ஆவியானவர் நமக்குள் வந்து தங்குகிறார். அப்பொழுது அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறது. அன்பு, தேவனுடைய அன்பு, இறைவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்படுகிறது. மனுஷனுடைய அன்பு ஒரு நாள் நிற்கும், அடுத்த நாள் நிற்கும், 3வது நாள் போயிடும். ஆனால் தேவனுடைய அன்பு நிலைத்து நிற்கும். எல்லா வேளையிலும் அது கிரியை செய்யும். அதற்காகவே தேவன் இயேசு நம்மோடு இருக்கிறார். அவர் இம்மானுவேல், கூடவே இருக்கிறார். இந்த அன்பு வந்தவுடன் பாருங்கள், பயமே நமக்கு இருப்பதில்லை. 1 யோவான் 4:18 படி, அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமில்லாத வாழ்க்கை. என்னதான் சீற்றங்கள் வந்தாலும், கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள் நமக்கு விரோதமாக செயல்பட்டாலும், இந்த உலகத்திலே என்னதான் பாடுகள், உபத்திரவங்கள் இருந்தாலும், ஆண்டவருடைய அன்பு நம்மை நிரப்பி இருக்கும் பொழுது பயமே இந்த உலகத்தில் நமக்கு இருப்பதில்லை. பயமே இருப்பதில்லை. ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம். நாம் அன்பை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக மற்றவர்களுக்கு வழிந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக ஆண்டவர் நமக்குள்ள இருந்த அன்பை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பெருகிக் கொண்டே இருக்கிறார்.
1 யோவான் 4:17 படி இயேசுவை போல நாம் மாறிவிடுகிறோம். இந்த உலகத்தில் இயேசுவை போல மாறிவிடுகிறோம். ஆகவேதான் பிலிப்பியர் 3:10 பவுல் ஜெபம் பண்ணுகிறார், நான் அவரை அறிய வேண்டும், இயேசுவை அறிய வேண்டும், அவருடைய அன்பினால் நிரம்பி இருக்க வேண்டும். கொலோசியர் 1:27 படி கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம், அன்பின் ரகசியம். ஆம் பிரியமானவர்களே, அதன் பிறகு நாம் இந்த அன்பினால் நிரம்பி இருக்கும் பொழுது எதை கேட்டாலும் ஆண்டவர் நம் மூலமாக செய்கிறார், நமக்கு செய்கிறார். ஏனென்றால் அன்பாகிய தெய்வம் நமக்குள் எப்பொழுதும் இருக்கிறார். யோவான் 14:13-14 படி இயேசுவின் பெயரில், அன்பின் பெயரில் எதை கேட்டாலும் சர்வ வல்லமையுள்ள இறைவன் நமக்கு ஒவ்வொன்றையும் செய்கிறார், நமக்கும் வழங்குகிறார், நம் மூலமாக செய்கிறார். மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன அற்புதம் கொடுக்க வேண்டுமோ அதை இயேசுவின் நாமத்தில் நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் அதை கொடுக்கிறார். அற்புதங்கள் நடக்கிறது. ஜனங்கள் நம்மை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். நம் மூலம் பாக்கியம் பெற, பாக்கியம் பெற, பாக்கியம் பெற, அன்பை பெற, அன்பை பெற, நமக்கு அன்பை அவர்கள் கொட்டுகிறார்கள். இந்த கிருபை ஆண்டவர் இன்று இந்த நாட்களில் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். யோவான் 20:21-23 வரைக்கும் வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவரால் நிரம்புங்கள் என்று ஆண்டவர் அவருடைய சீஷர்கள் மீது ஊதினார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் யார் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர் பாவங்கள் மன்னிக்கப்படும். நோய்களையும் அப்படியே அவர் குணமாக்குவார். ஆம், சர்வ வல்லமுள்ள இறைவன் என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பின் தூதராக நீங்கள் இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய பங்காளராக உங்களை இயேசு அழைக்கிறார், ஊழியத்தோடு இணைத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய அழைப்பு. எல்லாருக்கும் ஆண்டவனுடைய அன்பை காட்டும்படியாகவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு தமது ஆவியை, அன்பின் ஆவியை நமக்குள் வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த கிருபை உங்கள் வாழ்க்கையிலே பெருகுவதாக, நிறைவான பலனை ஆண்டவர் தருவாராக. சுஷாந்த் என்ற ஒருவர் அக்ரிகல்ச்சரல் காலேஜில் 20வது ரேங்க் வாங்கி சேர்ந்தார். படிப்பிலே நல்லா இருந்தார். ஆனால் தவறான கம்பெனியில் சேர்ந்து குடி, ட்ரக்ஸ் எல்லாவற்றிற்கும் அடிமையானார். டிப்ரெஷன் வந்தது, வேலை போய்விட்டது. இந்த நேரத்தில் தான் யூடியூப் மூலமாக ராய்ப்பூர் வருகிறேன் என்று அறிந்து கொண்டார். அங்கு அந்த கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று தாயார் அவரை அழைத்தார்கள். பயங்கரமான கூட்டம் இருந்தது. ஆனால் அந்த கூட்டத்திற்கு வந்த பொழுதும் நான் இனி வாழ முடியாது, வாழ முடியாது, வாழ முடியாது என்ற ஒரு பயங்கர பயம், திகில் அவரை நிரப்பி இருந்தது. அப்பொழுது ஆண்டவருடைய வல்லமையினால் மேடையில் இருந்து அந்த லட்சக்கணக்கான மக்கள் மத்தியிலே, சுஷாந்த், ஆண்டவர் உன்னை அறிந்திருக்கிறார், உன் ஜெபத்தை கேட்கிறார், நீ உன் வாழ்க்கையை அழித்து கொள்ளாதே, அழித்து கொள்ளாதே. ஆண்டவர் உனக்கு அருமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இயேசுவை நம்பு, இயேசுவிடம் வா என்று நான் சொல்லியிருக்கிறேன். सुशांत, सुशांत, God heard your prayer. परमेश्वर ने तेरी प्रार्थनाओं को सुन लिया है. Don't plan to end your life. अपने जीवन को समाप्त करने की योजना मत बना. God has a beautiful future for you. परमेश्वर के पास में तेरे लिए बहुत आशीषित Trust जीवन है. यीशु पर विश्वास कर. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என் பெயரை சர்வ வல்லமையுள்ளவர் பிரதர் பால் தினகரன் மூலம் கூப்பிடுகிறாரு என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார். அப்பொழுது ஒரு கரிய உருவம் அவரை விட்டு போனது. பாவமெல்லாம் போவதை உணர்ந்தார். எல்லா கட்டுகளும், எல்லா அடிமைத்தனமும் உடனே மறைந்தது. அதன் பிறகு உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். தீர்க்கதரிசன ஆவி இறங்கியது என்று அநேகருக்கு அவர் தீர்க்கதரிசன வரத்தின் மூலம் ஆசீர்வாதமான வழி நடத்துதல்களை கொடுத்து வருகிறார். எனக்கு அருமையானவர்களே, அப்படியே உங்கள் வாழ்வையும் ஆண்டவர் என்று மாற்றுவார், மறுரூபப்படுத்துவார். இதற்காக நம்மையே அன்பினிடம் ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா, தயவாக முது பிள்ளைகளை கட்டி அணைத்து முத்தமிடும் அப்பா, முத்தமிடும். மது அன்பின் ஆவியினால் அவர்களை நிரப்பு சுவாமி, நிரப்பு. என்னென்ன உலக சிந்தைகள், உலக உபாதைகள், உலக கட்டுகள், உலக உறவுகள், ஆண்டவனே, உலக
அடிமைத்தனங்கள், தவறான பழக்கங்களுக்கு அடிமைத்தனங்கள் இருக்கிறதோ அத்தனையும் உமது அன்பினால் நீர் கழுவி சுத்திகரித்து உமது இரத்தத்தை வைத்து அவர்களை சுத்திகரித்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. விடுதலை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தயவு செய்து செய்யும், தயவு செய்து செய்யும். உமது இரத்தம் அவர்கள் சகல பாவங்களையும் நீக்கி அவர்களை சுத்திகரிக்கட்டும், சுத்திகரிக்கட்டும், சுத்திகரிக்கட்டும். மகிமைக்குரிய நாட்களை தாரும். இப்பொழுதும் ராஜா ஒவ்வொருவர் சரீரத்தையும் தொடும், தொடும். சரீரத்தில் இருக்கும் நோய்களை எல்லாம் நீர் சுமந்திருக்கிறீர். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சரீரத்தில் இருக்கும் நோய்கள் எல்லாம் வெளியே வரட்டும். எலும்புகளில் இருக்கும் சகல நோய்களும் இப்பொழுது நீங்கட்டும். எலும்புகள் இப்பொழுது சுகம் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். எலும்புகளிலே பலன் வரட்டும், வலி மறையட்டும், எல்லா உபாதைகளும் நீங்கட்டும். கேன்சர் நோய்கள் எல்லாம் வெளியே வரட்டும் இயேசுவின் நாமத்தில். மந்திர சக்திகளின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் அவள் சரீரத்தை விட்டு துரத்துகிறேன். அன்பு இறங்கட்டும், கட்டிகள் நீங்கட்டும் அப்பா. இரத்த ஓட்டமெல்லாம் நார்மலாகட்டும் அப்பா. மூளை சுகமாகட்டும் சுவாமி. காதுகள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். வாய் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். கண்கள் திறக்கட்டும், பார்வை வரட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா, லங்ஸ் எல்லாம் சுகமாக்கு சுவாமி. இருதயத்தை பலப்படுத்து சுவாமி. எல்லா ஜீரண உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தில் உயிர் பெறுவதாக. கிட்னிகள் உயிர் பெறுவதாக இயேசுவின் நாமத்தில். யூட்ரஸ் எல்லாம் சுகமடையட்டும், உயிர் பெறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குழந்தைகள் உருவாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஒரு பலவீன ஆவி அவர்களை வாட்டுகிறதே, அவர்களை விடுதலை செய்யும் இயேசுப்பா, விடுதலை செய்யும். வின்சென்ட், God is healing you right now. கண் திறந்து பார்க்கும்படியாக அவருடைய ஆவியானவர் உங்கள் மீது இப்பொழுது இறங்குகிறார். அவருடைய ஜீவன் இறங்குகிறது. சுகம் அடையுங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். சரும நோயில் பாதிக்கப்பட்டிருக்கும் அத்தனை பேரையும் சுகமாக்க சுவாமி. உமது வல்லமை இறங்கட்டும், முற்றிலுமாக சுகமாகட்டும் அப்பா. தைராய்டு நோயெல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலையோடு இருக்கட்டும் சுவாமி. அப்பா, ஆறுதல் படுத்தும். எஸ் லார்ட். பிரீதிங் எல்லாம் நார்மலாகட்டும், நார்மலாகட்டும், நார்மலாகட்டும். சிந்தனை எல்லாம் நார்மலாகட்டும். மயக்கங்கள் நீங்கட்டும் ஏசுப்பா, நீங்கட்டும் ஏசுப்பா. இப்பொழுது ஒவ்வொரு வலியும் மறையட்டும் ஏசுப்பா. ஒவ்வொரு வரையும் சுகமாக்கும், தொட்டு சுகமாக்கும். உமது மகிமை இறங்குவதற்காக நன்றி அப்பா. உமது பரிசுத்த ஆவியினால் உமது பிள்ளைகளை நிரப்பும் சுவாமி, நிரப்பும் அப்பா. அன்பின் ஆவியினால் நிரப்பும் சுவாமி. எல்லாரையும் நேசிக்க கிருபை தாரும். அவர்கள் பாவங்களையும் அவர்கள் நோய்களையும் அவர்கள் கட்டுகளையும் நீக்கத்தக்கதான அதிகாரத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவர்களுக்கு தாரும் ஏசுப்பா. மற்றவர்களுக்கு உதவ கிருபை தாரும். அன்பு அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இழந்து போனவைகள் எல்லாம் திரும்ப வரட்டும். குடும்பத்தை கட்டும் ஏசுப்பா. சம்பூர்ணம் உண்டாகட்டும். இந்த மாதத்திலே உமது ஆசீர்வாதம் அவர்கள் மீது நிலைத்திருக்கட்டும். எல்லாம் புதிதாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி. ஆமென். God bless you. எனக்கு அருமையானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களின் போது நாங்கள் உங்களை சந்திக்க விரும்புகிறோம். ஜெபகோபுரம் இருக்கும் பட்டணங்களில் எல்லாம் இருக்கும் பங்காளர்கள் வீட்டிற்கு வந்து உங்களுக்காக ஜெபம் செய்து இந்த புதிய வருடத்திலே, வரும் வருடத்திலே நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தரும்படியாக உங்களை வாழ்த்த விரும்புகிறோம். ஆகவே உங்கள் வீட்டிற்கு வரும்படியாக ஜெபகோபுரத்துக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற நேரத்தை கொடுங்க. அவங்க வந்து உங்களை சந்தித்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். அதே போல பிரியமானவர்களே, சீஷா மூலமாக அநேக ஏழை பிள்ளைகளுக்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களின் போது இலவசமாக புது ஆடைகளை கொடுக்க போகிறோம். அதிலும் நீங்கள் பங்கேற்கும்படியாக அதற்காக ஜெபித்து கொண்டு நீங்களும் உங்களாலான பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக முன்வாருங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வழிநடத்துதலை கொடுப்பாங்க. இல்லைனா சீஷா வெப்சைட்டில் போய் நீங்கள் டொனேட் பண்ணலாம். இன்னும் ஜிபே மூலமாகவும் டொனேட் பண்ணலாம். அதற்கான விவரங்களை இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். இன்னும் அதோடு கூட இயேசு அழைக்கிறார் கூட்டங்கள்,
நடைபெறப் போகிறது. ஜனவரி 3, 4 சென்னையிலே நடைபெறப் போகிறது. புது வருடத்திற்கான ஆசீர்வாதத்திற்கான விசேஷ ஜெபம் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். வாருங்கள், இந்த கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னும் பிப்ரவரி 1ஆம் தேதி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் மீட், அதுவும் சென்னையில் நடைபெறுகிறது. அதற்கும் உங்கள் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். எக்ஸாமுக்கு முன்னால் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் குடும்பமாக தனித்தனியே கரங்களை வைத்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் மீட்டில் ஜெபம் பண்ணுவோம். இந்த கூட்டங்களை ஆண்டவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுங்கள். அதோடு கூட இந்த கூட்டங்களின் செலவு அதிகமாக இருக்கிறது. ஆகவே அதற்கான ஒரு சுவனியரை வெளியிடப் போகிறோம். அதில் யார் வேண்டுமென்றாலும் அட்வர்டைஸ் பண்ணலாம். ஒரு பேஜை ஸ்பான்சர் பண்ணலாம், இல்லைன்னா கவர் பேஜை ஸ்பான்சர் பண்ணலாம். அதற்கான விவரங்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்க விரும்புகிறோம். நீங்களும் ஸ்பான்சர் பண்ண விரும்பினால், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க விரும்பினால், இந்த கூட்டங்களின் செலவுகளை ஏற்று லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் விரும்பினால் இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லைன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு விவரங்களை அனுப்பி வைப்பார்கள். அது அநேக லட்சம் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை புது வருடத்திலே நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you richly.